இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து இதில் இல்லை, ஒரு துலாத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ துலாத்தில் இருக்கும்போது துலாம் வந்து மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீடு. அப்போது கலத்திரத்துக்கு எடுக்க போகிறாரு, தாமதப்படுத்த போகிறாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த இடத்துல திக்பலமாக வேறு ஆவார். ஓகே, அவரோட தசை வேறு நடக்குதுன்னு வச்சுக்கோமே, தசை நடக்குது இல்லை புக்தியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அவரோட தாக்கத்தை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளோட குலதெய்வத்தை, காவல் தெய்வத்தை, நம்மளோட சிவன், இந்த 3 பேர்த்தையும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். இல்லை either one, நீங்கள் யாராவது உங்களுக்கு நீங்கள் யார் மேலே பக்தியாக இருப்பீங்க? சிவனா, காவல் தெய்வமா, இல்லை குலதெய்வமா, யாருன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நம்ம பக்தியை செலுத்தணும். நம்ம எப்படி பக்தியை செலுத்துறது? இப்போது துலாத்தில் அவர் இருக்கும்போது, துலாம் வந்து காற்று ராசி. ஓகே, காற்று ராசியாக இருக்கும்போது, துலாம் காற்று ராசியாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மந்திரம் உச்சாரணம் செய்யணும். நம்ம வந்து குலதெய்வமோ காவல் தெய்வமோ சிவனோ இவங்களுக்கான மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும். ஸோ உச்சாரணம் பண்ணணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் இவங்களுக்கான பூஜைகளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பூஜை? காசு செலவழிக்கணுமா? இல்லை, ஒரு ஊதுபத்தி, ஒரு சாம்பிராணி, இந்த மாதிரி விஷயங்களை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, அன்னதானமாக கொடுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து காற்று ராசியை பிரதிபலிக்கும். இந்த என்ன சொல்லுவாங்க, ஊதுபத்தி, அப்புறம் வந்து சாம்பிராணி, இதெல்லாம் காற்று ராசியை பிரதிபலிக்கும். மந்திர உச்சாரணம் பண்ணும்போது அதுவும் காற்று ராசியை பிரதிபலிக்கும். ஸோ சனி காற்று ராசியில் இருக்கும்போது நம்ம குலதெய்வம், காவல் தெய்வம், சிவன், இவங்க மேலே பக்தி செலுத்துறது, அண்ட் தென் பூஜைக்கான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது. முக்கியமாக வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி புகை வர விஷயங்களை வந்து வாங்கி கொடுக்கறது வந்து இது ஒரு நல்ல விஷயம். எப்போ வரைக்கும் செய்யணும்னா தசை முடிகிற வரைக்கும் செய்யணும், புத்தி முடிகிற வரைக்கும் செய்யணும். இதுதான் வேற என்ன பரிகாரம். ஸோ இப்படி தான் இருக்கணும் பரிகாரம், இதுதான் பரிகாரம். ஸோ நம்ம போயிட்டு வந்து நவகிரகத்தை சுற்றுறதோ இல்லை ஒன் டைம் பரிகாரம் பண்ணுறேன்ற பேரில் வந்து ஒரு யாகத்தையோ ஹோமத்தையோ, மரத்தை வெட்டுறேன், கயிறை கட்டுறேன், தொட்டியில் கட்டுறேன், பாலுக்கு பொத்தில் போய் பாலை ஊற்றுறேன், இதெல்லாம் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த வகையான பலனும் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம கர்மாவை குறைக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடிஞ்ச ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான், தெய்வங்கள் மட்டும்தான் முடியும். இது தவிர்த்து வேறு யாருமே அதை பண்ண முடியாது. அப்போது ஓகே, நான் இதை பண்ணுறேன், என் கர்மாலாம் கழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த தாக்கத்தை தான் குறைக்கணுமே தவிர முழுமையாக கர்மா போயிடும் அப்படின்னு யாராலையும் உத்தரவாதம் கொடுக்கவும் முடியாது. அது சாத்தியம் கிடையாது. ஓகே, ஏன் சாத்தியம் கிடையாது அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கர்மாவை செய்கிறது நீங்கள். ஓகே, உங்கள் கர்மாவை செய்கிறது நீங்கள் தான் செயல்படுறீங்க. கர்மானா பேட் கர்மா ஒன்று இருக்குது, குட் கர்மா இருக்குது. கர்மானாலே பேட் கிடையாது. நல்ல கர்மா செய்கிறீங்களா கெட்ட கர்மா செய்கிறீங்களான்றது அது உங்களோட டிசிஷன், உங்களோட முடிவு. ஆமாவா இல்லையா? ஸோ கெட்ட கர்மா செய்யும் போது அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க, நல்ல கர்மா செய்யும் போது அதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது தெய்வத்தை கும்பிட்டா மொத்தமாக கழிஞ்சிடணும், மொத்தமாக அழிஞ்சிடணும்னா அது எப்படி? நீங்கள் தானே செஞ்சீங்க, அதுக்கு நீங்கள் தானே முக்கிய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது கடவுள் எந்த இடத்துல இன்டர்வியூ பண்ணுவார்? எந்த இடத்துலையும் இன்டர்வியூ பண்ண மாட்டார். ஆனால் அப்போது நான் அவரை கும்பிட்டா மட்டும் அவர் இன்டர்வியூ பண்ணி என்னோடய கர்மா எஃபெக்டை குறைச்சிருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைப்பார். அப்புறம் எதுக்குங்க தெய்வம்? அப்புறம் எதுக்கு தெய்வம்? நிறைய பேர் கேள்வி கேட்பீங்களே, அப்புறம் எதுக்கு தெய்வம்? நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அதுக்கான பலனை நான் அனுபவிக்கிறேன். அப்போது எதுக்கு தெய்வம்? அப்போ கஷ்டம் நஷ்டம்லாம் நான் பட்டு தான் ஆகணுமா? அப்போ தெய்வம் இருக்கிறதுக்கான என்ன காரணம்? தெய்வம் இருக்கிறதுக்கான மெயின் பர்பஸே நம்மளுக்காக தான். அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம வந்து இருக்கப்பட்டிருக்கிறது வந்து அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கிறது வந்து அது நம்மளோட புத்திசாலியம் தானே இல்லையா? ஸோ ஆனால் இப்போலாம் நிறைய பேர் வந்து பக்தி பண்ணுறன்ற பேரில் ட்ரான்சாக்ஷனாக தான் இருக்கீங்க. கடவுள் கூட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இருக்கும். ஆமாவா இல்லையா? என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே வந்து ட்ரான்சாக்ஷனாக தான் இருக்கும். எப்படின்னா, எனக்கு இது கொடு, உனக்கு நான் இதை கொடுக்குறேன். இது பக்தி இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணிவிட்டு என் கர்மா குறைஞ்சிடணும், என் இஃபெக்ட் குறைஞ்சிடணும், இம்பேக்ட் குறைஞ்சிடணும், நான் வந்து நல்லா இருக்கணும்னு கேட்டால் எப்படி சொல்லுங்கள்?
கர்மாவே புத்திசாலின்னு சொல்கிற இடத்துல கடவுள் மட்டும் மட்டும் இருந்து வர யோசிச்சு பாருங்கள். என்றைக்குமே இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா உண்மையான பக்தி இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், டிரான்சாக்ஷன்லாம் இருக்கவே கூடாது. ஸோ இந்த 3 விஷயங்களையும் பின்பற்றி கரெக்டாக எந்த கிரகம் நம்மளுக்கு கெட்டது செய்ய போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி, எந்த வீட்டில் அது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான தகுந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக நம்மளோட கர்மா குறையும். இதுதான் அதோட டெக்னிக், அதோட சொல்யூஷன். சரி, சொல்லப்போனால் இதுதான் அதோட சொல்யூஷன். ஆனால் இப்போலாம் மொத்தமாகவே பரிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி மூடிடுறாங்க. அது கிடையாது. கண்டிப்பாக லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா பரிகாரமே இல்லை அப்படின்னா அப்போ எதுக்கு தெய்வம்? இதுவும் ஒரு பரிகாரம் தான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நான் கொடுத்தேன். துலாம் மேஷ லக்னமாக இருந்து துலா ராசியில் சனி போய் உட்காரும் போது, சனி தசையும் சனி புத்தியும் வரும்போது கண்டிப்பாக அவர் கஷ்டங்களை கொடுக்க தான் செய்வார். 7ஆம் வீட்டு வழியாக அவர் சில தொல்லைகளை கொடுக்க தான் செய்வார். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அதோட தாக்கம் குறையும். அதே சமயத்தில் அஷ்டம சனி, கண்டக சனி, 7 சனி இந்த மாதிரி நடக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது, அஷ்டம சனி உங்கள் லக்னத்துக்கு அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். கோச்சாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கா? கோச்சாரத்தில் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கும்போது உங்கள் லக்னம் இப்போ கோச்சாரத்தில் அஷ்டம சனி அப்படின்னா சிம்ம ராசிக்கு 8ல் அஷ்டம சனி இருப்பார். ஓகே, இதுலன்னா மீனத்தில் இருப்பார். அப்போ உங்கள் லக்னத்தை எடுத்துங்க. உங்கள் லக்னம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லக்னம் மேஷம்னு வச்சுக்கோமே. உங்கள் லக்னம் மேஷ லக்னம், சனி மீனத்தில் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் காவல் தெய்வமோ குலதெய்வமோ சிவனோ இவங்க மேலே பக்தி செலுத்தணும். எப்படின்னா மீனம்ன்றது என்ன வீடு? நீர் வீடாக இருக்கும்போது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, காலையிலே போங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை பாருங்கள், ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள், நல்ல சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் மனசார உங்கள் குறைகளை சொல்லி வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களோட தாக்கம் குறையும், கண்டிப்பாக குறையும். எப்படி ஒரு குரு பார்த்தா எப்படி சனி தாக்கத்தை குறைப்பாரோ, அதே மாதிரி குரு பார்க்காமலே நீங்கள் உண்மையாகவே டிவோட்டடாக நீங்கள் பக்தி செலுத்தும் போது, கரெக்டாக செலுத்தும் போது கண்டிப்பாக உங்களோட கர்மா குறையும். எல்லாத்துக்கும் போய் விளக்கு போட முடியாதுங்க. அதனால தான் விளக்கு போடுறது கூட வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ நிறைய பேர் நான் இங்கே விளக்கு போட்டேன் வேலை செய்யலை, அதுக்கு விளக்கு போட்டேன் வேலை செய்யலை. ஏன்னா எல்லாரும் விளக்கு போடக்கூடாது, ஆனால் எல்லாரும் போய் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, எந்த கிரகம்னு பார்க்கணும், எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் என்ன பரிகாரன்றதையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இதுக்கப்புறம் ஒரு கிரகமும் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பரிகாரம் செய்யணுன்றது இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் ஃபாலோ அப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் நல்ல கண்டென்ட்டாக நான் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.